ஸோ இப்போ நம்ம ஏர் கண்டிஷனிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ ஏர் கண்டிஷனிங் அப்படிங்கிறது ஏரை வந்து ட்ரீட் பண்ணுற ஒரு ப்ராசஸ். ஸோ இப்போது நமக்கு வேணுங்கிற கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டெம்பரேச்சரையோ ஹியூமிடிட்டியோ க்ளீன்லினஸையோ ஏர் டிஸ்ட்ரிபியூஷனையும் நம்ம கொடுக்கணும். இதுக்காக நம்ம ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் எப்படி இந்த ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்தை 3 வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று யூனிட்டரி, இன்னொன்று சென்ட்ரல் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம். அதாவது யூனிட்டரி அப்படின்னா 10 ரூம் இருக்குது அப்படின்னா 10 ரூமுக்கும் தனித்தனியாக யூனிட் வச்சு நம்ம கூலிங் ப்ராசஸ் கொடுக்கலாம். சென்ட்ரல் யூனிட் அப்படிங்கிறது சென்ட்ரலைஸ்டு ஏர் கூலிங் சிஸ்டம்னு சொல்லலாம். இந்த சென்ட்ரலைஸ்டு ஏர் கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு டக்டு வழியாக எல்லா ரூமுக்கும் நம்ம ட்ரீட் பண்ண ஏரை வந்து கொடுக்கறது தான் இந்த சென்ட்ரலைஸ்டு ஏர் கூலிங் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அக்கார்டிங் டு த நீடு, தேவையின் பொறுத்து கம்ஃபர்ட் அண்டு இண்டஸ்ட்ரியல் ஏர் கூலிங் சிஸ்டம்னு பிரிக்கலாம். கம்ஃபர்ட் அப்படிங்கிறது நம்மளோட வீடுகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது கம்ஃபர்ட்டு. இண்டஸ்ட்ரியல் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுறது, கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறது. அடுத்து அக்கார்டிங் டு த சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வின்டர் சீசனில் ஹாட்டான ஏர் வேணும்னா அதன் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். சம்மரில் கூலிங்கான ஏர் வேணும்னா அதன்படி நம்ம ஏரை ட்ரீட் பண்ணிக்கலாம். இதோட அப்ளிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸஸ், ஹோட்டல்ஸ், பஸ்ஸுலையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் மாய்ச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்லையெல்லாம் வந்து அந்த ஏர் க்ளீன்லினஸ் கொடுக்குறதுக்காகவும் ஏர் டிஸ்ட்ரிபியூஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மசிஸை கூலிங் எஃபெக்ட் கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஹவுஸ் ஹோல்ட் அப்ளிகேஷன்லேயும் நம்ம கூலிங் எஃபெக்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ரூமில் டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஃப்ரெஷ் ஏரை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக கம்ப்யூட்டர் ரூம்ஸ்லாம் வந்து இந்த ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து 2 ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று சென்ட்ரலைஸ்ட் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம், இன்னொன்று யூனிட்டரி ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்.